ஒரு குட்டியோட பட்ஜெட் வச்சுட்டு மலேசியா ஃபுல்லா நல்லா சுத்தி பார்க்கலாம். ஹோட்டல், சாப்பாடு, சுத்தி பார்க்குற இடம், வீட்டுக்கு போறப்ப கிஃப்ட், இது எல்லாம் ப்ரூஃப் பண்ணி நான் உங்கள்ட்ட எல்லாரும் காமிக்க போறேன். சோ இந்த தடவை நான் எங்க இருக்க தெரியுமா? வெல்கம் டு கடா டாருல் அமான். அலோஸ்டாக் வந்து இறங்குனீங்கன்னா ஷஹாப் பர்கனா இதுதான் வந்து பஸ் டெர்மினல். இங்கேருந்து டவுன் வந்து 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. அது அப்புறம் பார்த்துப்போம். ஆனா இந்த ஏரியா ஃபுல்லா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. சீப்பான சிக்கான ஹோட்டல் இப்போ நான் செகண்ட் பண்ண போறேன். வண்டா அலோஸ்டால நான் தங்க போற இடம் ஹோட்டல் ஹிஜ்ரா. இந்த ஹோட்டல் நம்ம பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா போச்சு. நான் நடந்தே வந்துட்டேன். என்ன வெயில்! இதான் நம்ம தங்க போற ரூம். $40 சொல்லி செக்கான பிரைஸ்ல கியூட்டான ரூம். வெத்த பாப்போம். ஓகே, நல்லா தூங்கலாம். ஏர்கான் இருக்கு, ஃபேன் இருக்கு, குட்டியா ஒரு டிவி இருக்கு. அதே மாதிரி பாத்ரூம் செக் பண்ண சுத்தமா இருக்கு. எங்கேயே உட்காந்து பேசிக்கிறதுனா டைம் ஆயிரும். அலோஸ்டா சுத்தி பார்ப்போம். 1735ல கண்டுபிடிச்ச ஒரு ஊர் தான் நம்ம கடா டாருல் அமான், ஆல்சோ known as ஜெலாப்பாங் பாடி. பாடி இண்டஸ்ட்ரி தவிர்த்து அலோஸ்டாவுடைய சுல்தான் ஒரு காலத்துல மிகவும் சக்தி வாய்ந்தவர். இன்னைக்கு அலோஸ்டா பெரிய அளவுக்கு வளர்ந்தது மட்டும் இல்லாம ஒரு பெரிய சுற்றுலா தலமாக அமைஞ்சு நிறைய மக்களின் பார்வையிலையும் மனசுலையும் பதிஞ்சிருக்கு. கண்டிப்பா நீங்க கடாக்கு போயே ஆகணும். ஹோட்டல்லாம் பார்த்தா சேச்சிக்காப்பா இருக்கு. டவுனுக்கு போறதுக்கு ஒரே வழி, சீப்பான வழி, ஒரே விதி 20 காசு வந்துட்டு மை பாஸ் 1 ringgit 20 cent தான் சீப்பான டிரான்ஸ்போர்டேஷன். இப்ப அதை எடுத்துட்டு டவுனுக்கு போவோம். என்னோட ஃபர்ஸ்ட் லொகேஷன் இன்னைக்கு எங்கன்னு பாத்தீங்கன்னா சிட்டி நடுவுல இருக்கிற நம்ம மன்னாரா அலோஸ்டா. ரொம்ப தூரம் இல்லைங்க, ஒரு 15 மினிட்ஸ்ல ஜம்முன்னு வந்து சென்டர். எப்படி ஜுங்கு ஜக்கா ஜிங்குன்னு. மன்னாரா அலோஸ்டாக்குள்ள போறதுக்கு 15 ringgit for adults and 11 ringgit for kids. டிக்கெட்ஸ் எடுத்தாச்சு. மன்னாரா அலோஸ்டா மேல போவோம். அலோஸ்டாக்கு வந்தீங்கன்னா மன்னாரா அலோஸ்டா மிஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்துட்டு அலோஸ்டாலே வந்துட்டு ஆக டாலஸ்டான ஒரு டவர். மலேசியாலே செகண்ட் டாலஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் டவர்ன்றாங்க. இன்னொரு ஃபேக்டர் என்ன பாத்தீங்கன்னா உலகத்திலே 22வது டாலஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் டவர். சோ இதுல என்ன தெரியுதுன்னா செம்மையான வியூ இருக்கு. கண்ணுக்கு குளிர் காட்சிகள் தெரிகின்றது. நீங்களும் சேர்ந்து பாருங்கள் பாருங்கள் பாருங்கள். கடான்னு சொன்னாலே நகரி ஜலப்பாங் பாடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரியாட்டி தெரிஞ்சுக்கீங்க. இந்த டவரோட ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புடி சாவாப்பாடி அப்படியே புடுங்கி அப்படியே கித்தா கட்டி அப்படியே வச்சீங்கன்னா இந்த டவர் மாதிரி இருக்கும். So the structure is based on that ஒரு புடி ஆஃப் சாவாப்பாடி. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்றேன், இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ஃபேமிலி உங்களோட கிட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து காமிங்க. ஏன்னா இந்த வியூ ரொம்ப அழகான வியூ, ஃபேமிலிக்கு சூட்டபிளான ஒரு ஸ்பாட். சோ மறக்காம மன்னார் அலோஸ்டாக்கு ஃபேமிலியோட வாங்க. மேல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபோ பேனல் இருக்கு. அலோஸ்டால இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்ஸ் இருக்கு. அதை பத்தி படம் இன்ஃபோலாம் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு இங்க உள்ள ஸ்பாட். நான் அடுத்த லொகேஷன் எங்க போறேன்னு பாத்தீங்கன்னா இங்க ரூமா வண்டிக்கா படம் இன்ஃபர்மேஷன் நீங்க எங்க தாராளமா பாத்துக்கலாம். ஆனா அது உங்களுக்கு பசிக்குதுல சாப்பிட்டுருவோம். மன்னாரோட ஆபரேஷன் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா 10 மணி வரை இருக்கும். சோ நீங்க டே டைம் வந்துட்டு இந்த வியூ பார்க்க போறீங்கன்னா இத்தனை மணிக்கு நீங்க வரலாம். இல்லாட்டி நைட்டு கூட வரலாம். ஏன்னா 10 மணி வரைக்கும் திறப்பாங்க. அதுக்குன்னு பாயி தலவாணி மெத்தலாம் எடுத்துட்டு பத்து தூக்காதீங்க. தப்பா எடுத்துவாங்க. அந்த அஞ்சு கத்திவாங்க. லஞ்சுக்கு நான் அலோஸ்டாலே பாப்புலரான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போறேன். நாசி லம்மா ராயல். அங்க போய் இறங்குவோம். கெடால வந்து என்னோட லஞ்ச் ஒரு மாதிரி அப்படியே கிராண்டா இருக்கு பாத்தீங்களா. இது பேர் தான் நாசி லம்மா ராயல். அலோஸ்டாக்கு வந்தீங்கன்னா இதுதான் அவங்களோட ஓப்பனிங்கா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இதை போய் சாப்பிட்டு சொன்னாங்க. நீங்க சாப்பிடுங்க பசிக்குது. இது வந்துட்டு 2:30 மணிக்கு சாப்பிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லஞ்சுக்குள்ள வந்துட்டு துத்தோ பண்ணிருங்க. இப்ப தெரிஞ்சு ஏன் வந்து நாசில்மா ராயலா இருக்கும். சோறு வந்து நாசில்மா சோறு. கறி சம்போல எனக்கு கறி சம்போ பிடிக்கும். ஸோ கறி சம்போ போட்டு சொத்தவங்க உப்பு முட்டை சைவர் ஜஸ்ட் நைஸ். அலோஸ்டாக்கு வந்தீங்கன்னா மறக்காம நாசி லம்மா ராயல் நீங்க சாப்பிட்டே ஆகணும். ஏன் சொல்றேன்னா அது அவ்வளோ ருசியா இருக்கு. அந்த கறி சம்போ அந்த சோறு நாசில்மா சோறு கறி சம்போரு அதை நான் போட்டுக்கலாம். மறக்காம சொல்றீங்க. ஓகே, உங்களுக்கு தெரியுமா நம்ம
நம்ம சுதந்திர தந்தை அதாவது துங்கு அப்துல் ரஹ்மான் அலோஸ்தால தான் பிறந்திருக்காரு. அவர் தங்கின வீடு இப்ப ஒரு மியூசியமா மாத்தி நம்ம மாதிரி மக்கள் வந்து விசிட் பண்ண வச்சிருக்காங்க. துங்கு வீட்டுக்கு வெளியே வந்துட்டு ஒரு போட் வச்சிருக்காங்க. இந்த போட்டு கண்டிப்பா அவரு பாய்ச்சதுதான். இது எதுக்கு பயப்படுறா வந்துட்டு ஃபேமிலியை கூட்டு அவுட்டிங் போறான், ஃபிஷிங் பண்ணுவான். ஏன்னா வீட்டு சுத்தி வந்து ஒரு பெரிய ரிவர் இருக்கு பாருங்க. சோ அந்த ரிவர்ல தான் வந்து நினைக்கிறேன் டீ குடிக்கிறதுலாம் அந்த கலக்கிட்டு தேத்தாரெல்லாம் லேப்பா. என்னை சுத்தி இருக்கிற மரம்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 years ஓல்டுக்கு மேல உள்ள மரம். துங்கு மந்தி இருக்கிறப்பல இருந்து இருக்கிற மரம். அங்க வந்து சிக்கு மரம் பார்த்தேன். பக்கத்துல வந்து மாங்காய் மரம் இருக்கு. சோ இன்னும் ஃப்ரெஷ்ஷா அது பாருங்க, பழம்லாம் ஒன்னும் அப்படியே சிக்காப்பா இருக்கு, பிரிச்சு சாப்பிடலாம். ஆனா இப்ப நம்ம பிரிக்க கூடாது, இல்ல மங்கை மாதிரி தான். எவ்வளவு அழகான வீடு பாத்தீங்களா? வீட்டு மணிக்கு ஒரு சின்ன அழகா கோலம் கட்டி அழகா பீஸ்ஃபுல்லா. மேபி இங்க வந்து உட்காந்துட்டு ஒரு கருப்பு கோப்பி இல்ல கேக் சாப்பிட்டு இருந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் நல்ல ஒரு என்வாயன்மெண்ட், காத்து அடிக்குது, முன்னுக்கு ஒரு ஆறு, ஒரு கோலம், நான் உட்காந்துருக்கேன், நீங்க பாக்குறீங்க. வாவ், இதுதான் வந்துட்டு துங்குவோட லிவிங் ரூம். ஸோ கெஸ்ட் எல்லாம் வருவாங்க பாக்குறதுக்கு, இங்கதான் மீட் பண்ணுவாரு. இந்த ஃபர்னிச்சர்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சேமா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ துங்கு என்னென்ன மீட்டிங் இங்க பண்ணியிருக்காரு நம்மளுக்கு தெரியாது, ஆனா ஹிஸ்டரி பேசுவோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவரோட டைனிங் ரூம். ஸோ இந்த டேபிள் சேர்லாம் வந்துட்டு படத்துல எப்படி இருந்துச்சோ அந்த காலத்துல அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நீங்க அந்த ஷோகேஸ்ல பாருங்களேன், என்னமோ ஐட்டமா இருக்கு, இந்த குதிரை பாஸ் எல்லாமே எக்ஸாக்ட் சேமா இருக்கு. ஸோ செக்கப்பா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. இதுதான் வந்து துங்குவோட பெட்ரூம். இதுவும் அப்படியே ஒரிஜினலா ப்ரிசர்வ் பண்ணி அழகா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எவ்வளவு கியூட்டான ரூம், அப்படியே கோசியா அப்படியே செக்கப்பா இருக்கு. ஆனா தொடர முடியாது. அவங்க பாய்ச்ச ரோப்லாம் இருக்கு, போட்டோஸ்ல பார்த்தேன் இந்த ரோப் இருந்துச்சு. அண்ட் படிக்கிற புக்கு, குச்சி பேக் இருக்கு, அப்புறம் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்த நம்ம துங்கு அப்துல் ரஹ்மான் வீட்டுக்கு நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். ஏன் சொல்றேன்னா அவர் எப்படி வாழ்ந்தாரு, என்னென்ன பாய்ச்சாரு எல்லாமே இங்க ப்ரிசர்வ் பண்ணி அழகா வச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இங்க ரெஸ்ட் பண்ணலாம்னு தோணும். ஏன் சொல்றேன்னா அவ்வளவு அழகா இருக்கு. ஸோ அலோஸ்தாக்கு வந்தீங்கன்னா இங்க நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். பிளஸ் டிக்கெட் வந்து ஃப்ரீ, ஃபேமிலி கூட்டு தாராளமா வந்து என்ஜாய் பண்ணுங்க. சொன்னாலே பாடி ஞாபகம் எல்லாருக்குமே வரும். இங்க வந்துட்டு பாடிக்குன்னு ஒரு மியூசியமே கட்டி வச்சிருக்காங்க. உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாவ், இந்த மியூசியம் போறதுக்கு வெறும் 5 வழி மட்டும் தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாதாரண சோறு, சாதாரண பாடி, நம்ம மலேசியா சாப்பாடு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நைஜீரியா, மாலி, கென்யா, நெதர்லாண்ட்ஸ், மலாவி என்னென்னமோ அரிசிலாம் இருக்கு. எல்லாம் வந்து ஒரு மாதிரி விதவிதமான ஸ்டைல், விதவிதமான கலர்ல இருக்கு. அரிசி சும்மா எடுத்து வாயில போடுவோம், இல்லாட்டி சோறாக்கி சாப்பிடுவோம். ஆனா அதுக்குள்ள எவ்வளவு மேட்டர் இருக்கு பாருங்களேன். நீங்களே வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அரிசியில வந்து நம்ம சோறு சமைச்சு தான் சாப்பிட முடியும்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்துட்டு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஆனா தெரியாதவங்களுக்கு நீங்க பாருங்க என்னென்ன இருக்குன்னு. பெட்டா செஞ்சு இருக்குல்ல, அது வந்து அரிசியில தான் செய்யறாங்க. இன்னைக்கு தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸ்க்ரப் கூட வச்சிருக்காங்க. அரிசியில வந்துட்டு ஃபேஷியல் ஸ்க்ரப் நல்லா போட்டீங்கன்னா மூஞ்சி அப்படியே இருக்கும். இங்க வந்து உலகத்துல இருக்கிற எல்லா மெஷின்ஸும் இங்க இருக்கு. அதாவது பேடி ப்ராசஸ் பண்றது, இன்க்ளூடிங் மலேசியால இருக்கிறதும். ஸோ இந்த ஓல்ட் ஸ்கூல் மிஷின்லாம் நீங்க பாருங்களேன், எப்படி எல்லாம் வீட்ல செஞ்ச மாதிரி இருக்கு. செலத்து பார்க்க எல்லாம் மெட்டல்ல செஞ்ச மாதிரி இருக்கு. டிசைன் வேற லெவல் இருக்கு. இந்த மியூசியம் உள்ள வந்துட்டு ஒரு அட்ராக்டிவான ஒரு ஸ்பாட் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு 50 ஸ்டெப்ஸ் ஏறி வந்தவங்க தான் தெரியுது. இங்க வந்துட்டு ஒரு ரிவால்விங் சீனரி மாதிரி இருக்கு. அதாவது நீங்க பண்ணாலும் நீங்க பாக்குறதெல்லாம் வந்துட்டு எல்லாமே பெயிண்டிங், இட்ஸ் நாட் ரியல். ஆனா அந்த பெயிண்டிங் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு உண்மையா இருக்கு. 3D மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஒரு மக்கள், அந்த காடி, அந்த வீடு, இந்த செடி, மரம், ஸ்காய், மேகம், ரெயின்போ என்னென்னமோ இருக்கு. முதல் நேரம் அலோஸ்தா போனோம்ல, அதுவும் வந்துட்டு ஒரு 360 வியூவிங் பாயிண்ட் தான். அதாவது நீங்க வந்து நடந்து போயிட்டு சுத்தி பார்க்கணும். ஆனா இங்க வந்துட்டு அது சொந்தமாவே ரிவால்வ் பண்ணுது. சேர் இருக்கு, அக்கௌண்ட் மணிக்கு வச்சிருக்காங்க, ஒரு ஜோக்கான ஒரு பிரீஸ் இருக்கு, ஒரு கம்பவுண்ட் லைஃப் ஸ்டைல். அதாவது அந்த காலத்துல எப்படி இந்த பாடி இதெல்லாம் செய்யறாங்க, மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க, என்னென்ன மிஷின்ஸ் பச்சாங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் எல்லாம் இந்த பெயிண்டிங் ஃபுல்லா இருக்கு. தாராளமா மைண்ட் பீஸான ஒரு மூமெண்ட் கிடைக்கிறது இங்க வரணும். நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். டிக்கெட் பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5 வெள்ளி மட்டும் டேவாசாக்கு. ஸோ ஃபேமிலியோட நீங்க தாராளமா இந்த இடத்துக்கு வரலாம். இன்னைக்கு அலோஸ்தால வந்து முதல் டின்னர், அதாவது டவுன்ல இருக்கிற ஃபேமஸான நாசி லெமாக் ஹாஜி அலி கூட்டாலாம் கேட்டேன். இங்க போய் சாப்பிட்டுருந்தாங்க. ஏன் நாசி லெமாக் அப்படின்னு சொல்றேன்னா, சோறு வந்து நாசிமா சோறு, மற்றதுலாம் வந்து நாசி கண்டா ஸ்டைல் தான். ஸோ ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டுட்டே நான் உங்களுக்கு ஒன்று நான் சொல்றேன். சரிடா, இன்னைக்கு நான் என்ன ஆர்டர் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொரிச்ச கோழி இருக்கு, அப்புறம் வந்துட்டு ஒரு வெங்காய முட்டை அண்ட் திமுன் நனாஸ், கூட வந்துட்டு அவரோட பிரதர் அப்புல் பூ அப்படி இருக்கு.
ஏன் சொல்றேன்னா சோறு வந்து நாசமா சோறு, கறி வந்துட்டு மிக்ஸ்டு. எனக்கு ரொம்ப மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் டே வந்து சேர்ந்ததே ஒரு பெரிய டயரிங். அப்புறம் இன்னைக்கு ஒரு ஹாஃப் டேல இருந்து ஃபுல்லா சுத்திட்டு இப்போ ஒரு டின்னர் சாப்பிட்டோம் தான் எப்பா அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க எங்க போயிட்டு வந்தேன்னு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டே 1 கன்சிடர் இன்னைக்கு முடிய போகுது, நாளைக்கு ரெடி ஆகும்ல. ஸோ அதனால நல்லா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு தூங்கிட்டு நாளைக்கு